ஐயா அகில திருட்டும் சொல்ல அற்புதமான வாசகத்தை இந்த திருநடையில 10 நாளும் கேட்டிருப்பீங்க. இது ஐயாவுடைய வாக்கு. மலடியும் இக்கதையை மா விருப்பத்தோடு இழகி கேட்டால்தான் இந்த ஆகமத்தினுடைய சிறப்பு பலன் எல்லாம் கிட்டும். அதாவது கருத்து ஒன்றும் இங்க வேற மாதிரி இருக்கிற போது ஐயாவுடைய அருள் குறைவுதான், அதுல மாற்றம் இல்லை. அதனால அன்பு பொருந்தி எல்லோரும் எம்பெருமானுடைய எண்ணத்திலே சிந்தையிலே அவருடைய உணர்வாக இருந்து இந்த ஐயாவுடைய காண்டத்தை தொடர்ந்து கேட்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா உண்டு. தொடர்ந்து ஐயா நாம உங்களுக்காக. அன்பர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க, இடம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்தாங்க. அதான் சிறப்பு. நல்ல கைத்தட்டி உற்சாகமா என்ன செய்யுங்க இருங்க. கை தட்டுறது எங்களுக்கு மட்டும் உற்சாகம் இல்லை. அதாவது கை தட்டணும் அப்படின்னா உங்களுக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உற்சாகம். ஏன் அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட் இதுதான் நம்முடைய உள்ளங்கை. இறைவனை குவிக்கிற போது கூட எப்படிதான் கும்பிடணும், இப்படி 2 கைகளையும் சேர்த்துதான் வணங்கணும். அப்படிப்பட்ட நிறைய சிறப்புகள் ஐயா நமக்கு எல்லா வேதங்களிலும் சொன்னது போல அகில திரட்டு அம்மானையிலும் அருள்நூல் என்ற அற்புதமான வேத ஆகமத்திலே நமக்கு தந்திருக்கா. தொடர்ந்து ஐயாவுடைய அருளால பாடலை கேட்போம். ஐயா நம்ம துரைச்சாணி நாதன் அழகு, மக்களோட சிறு அழகு, நம்ம மங்காத நாதன் அழகு, பொன்னம்ப நாரணரின் பிள்ளையாக வந்துரித்த கைகுண்ட நாதன் அழகு, துளசி பதியாளும் பேரழகு, அடைச்சாணி ஒரு அழகு, நம்ம துரைச்சாணி நாதன் அழகு. உலகாளும் மகனே எமையாளும் வேதனே வைகுண்ட மாமணியே, உலகாளும் நாதனே எமையாளும் வேதனே வைகுண்ட மாமணியே, தேரோடும் வேதையில் நானோடி வருகிறேன் வைகுண்ட மாருமையா, தேரோடும் வேதையில் நானோடி வருகிறேன் வைகுண்ட மாருமையா, சுருளியந்தி வாகுடன் கை கூப்பி வணங்குகிறோம் கண்ணார காணுங்கம்மா, நீங்க கண்ணார காணுங்கம்மா, அடைச்சாணி ஒரு அழகு, நம்ம துரைச்சாணி நாதன் அழகு, மக்களோட சீது அழகு, நம்ம துளசி பதி நாதன் அழகு. ஐயாவுக்கு திருவிழா ஆண்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளையா, ஐயாவுக்கு திருவிழா ஆண்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளையா, புரட்டாசி மாதத்தில் கொடியேறி திருநாள் மாதன வருகிறார், புரட்டாசி மாதத்தில் கொடியேறி
நம்ம வைகுண்ட நாதன் அழகு. ஐயா ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா என்ன செய்யலாம்? கைத்தட்டலாம். பிடிக்கலனாலும் என்ன செய்ய வேண்டியதா? தட்டிதான் ஆகணும். எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க சரிதானே? தட்டினாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க, எங்களுக்கு இல்லை. அதாவது ஒரு கலைஞர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது என்ன? பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். இதுதான் நம்ம ஆள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதாவது வீட்டுல உள்ள பிள்ளைங்களை உலகத்துல யாரு உற்சாகப்படுத்துறாங்களோ இல்லையோ, பெத்த தாய் தந்தை உற்சாகப்படுத்தும். ஏன்னா பாக்குற போது பிள்ளைங்க எப்ப என் பிள்ளை இப்பதான் வந்திருக்கான், எனக்கு தெரியாததெல்லாம் என் பிள்ளைக்கு இருக்கு பாரு, மொபைல என்ன மாதிரி பாக்குறான், இப்படி நம்ம மெச்சுக்குருவோம். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில எப்படி முன்னேற்றமா போகணுங்கிறது தெரியாது. அந்த சிறப்பை யாருதான் சொல்லி கொடுக்கணும்? வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தந்தையர் சொல்லி கொடுக்கணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த செல்வம் உலகத்திலே ஒரு மேலான செல்வம் இல்லையா? எல்லா சிறப்பு இருந்தாலும் ஆனா ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்க, முதல்ல இல்லைன்னா ஒரு குறை போல இருக்கும். ஆனா பிள்ளை நிறைய இருக்கிறவங்க தான் இப்ப என்னன்னா பிள்ளை வந்தப்புறம் அதுல உள்ள சிறப்பு தெரியாது. பிள்ளைனாலே இப்படிதான் பாக்குறாங்க, சொல்லையா பாக்குறாங்க. எங்க ஊர் பக்கம் எல்லாம் சில ஆடு எழுப்புறத பார்த்தா வித்தியாசமா இருக்கும். எழுப்புறதுலே தெரியும் அவன் எப்படி வருவான்னு. உங்க ஊர்ல எப்படி எழுப்புவீங்களோ தெரியாது. அங்க சொல்லுவாங்க, எரும மாடை எழும்பு அப்படி. அது என்ன செய்ய? எழும்புமா? சொன்னா கேட்குமா? வரம்சனி நிறைய மாடுகள்லாம் நின்று எதுவும் அசையாது இல்லையா? அப்ப பிள்ளைகளை நீங்க சொல்ற போது எப்படி சொல்லணும்? வருங்கால ஐபிஎஸ் எழுந்துரு, ஐஜி எழுந்துரு, என் ஐயாவுடைய பிள்ளை மக்கா நீ விழித்தழு அப்படின்னு சொல்லணும். இப்ப இது யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இல்லை யாரோ என்ன செய்ய மாட்டா, உற்சாகப்படுத்த மாட்டா. உங்கள் பிள்ளையாதான் ஐயாவுடைய அன்பு பிள்ளையா வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து சாமி தொப்புல இருந்து. அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அப்பப்ப என்ன செய்யுங்க, நல்ல கைகளெல்லாம் தட்டுங்க. இப்போ எங்களை தேசக்குழுவின் சகோதரர் நெல்லை முத்து அண்ணாச்சி பாட வர்றாங்க. அதனால பாடலுக்கு பிறகு நீங்க அப்படியே மெய்மறந்து அப்படியே மெர்சலாவே நிற்பீங்க. முதல்ல என்ன செய்திருங்க, ஒரு கைத்தட்டல வரவேற்பாக உற்சாகமாக கொடுத்து அன்பு செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதாவது அடைச்சாணி அப்படின்னோன்னா துளசி நாராயணர் பதி ஐயாவுடைய அற்புதமான திருத்தலத்துல இங்குள்ள மக்கள் மட்டும் இல்லை இல்லையா? எப்படி அன்னைக்கெல்லாம் 18 பட்டியும் ஒரு திருநாளுக்கு வருமோ அது போல சுத்துப்பட்டி கிராமங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா கூட கல்லடை குறிச்சி பதியில இருந்து வந்திருக்காங்க. என்னும் பிள்ளைங்க பாவூர் சுத்துறோம் அங்கங்கே இருந்தெல்லாம் காளாத்தி மடம் இங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க. அற்புதமான ஒரு அருளாட்சி ஐயா இந்த அருளிடத்துல செய்து கொண்டிருக்கிறார். அதனால சொல்வது என்ன அப்படின்னா, கண்டவர் எடுத்துடுங்கோ காரண தெய்வம் அப்பான்னு சொல்றோம். அது போல ஒரு அன்பான வணக்கம் யாருக்கு அப்படின்னா, அண்ணா துறை என்ன உங்களுக்கு 10 நாள் 7 வாசிப்பு கேட்டிருப்பீங்க இல்லையா? மணியான குரல், மகத்துவமான ஒரு குரல் இல்ல. முதல் வணக்கம் அவங்களுக்கு தான் செலுத்தணும். ஏன்னா 7 வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஐயாவுக்கு நிகரான பிள்ளைகள். எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் நான் என்ன செய்யல, ஒரு பட்டாபிஷேகம் விட்டுச்சு கச்சேரிக்கு போனதே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு என்ன திக்கு திக்குன்னு தான் அடிக்குது. இருந்தாலும் ஐயா வாகனத்துல இருந்து ஒரு உத்தரவை கொடுத்தார். அந்த வேண்டுதலோடு பணிவாக என்ன செய்திருக்கோம், இந்த இடத்துல வந்திருக்கோம். அந்த அண்ணாச்சினுடைய பட்டாபிஷேக திரியேடு வாசகத்தையும் கேட்டோம். அந்த பிள்ளைகளுக்கும் எங்களது இசைக்குழுவினர் சார்பாக முதன்மையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயாவுடைய நாமத்தில் முட்டப்பதி அரசே மூல பரம்பொருளே கிட்ட வந்து தொட்டு நாமம் சாற்றி நின்றேனே. எட்டி துயர் ஓட வைப்பாய் எம் பெருமான் வைகுண்டமே வைகுண்டமே எழுந்தருள்க.
வந்து கொண்டு நாம் காட்டி நின்றேனே. எட்டி துயர் ஓட வைப்பாய் எம் பெருமான் வைகுண்டமே வைகுண்டமே எழுந்தருள. பவித்தரனே போல பரம்பொருளே கிட்ட வந்து கொண்டு நாம காட்டி நின்றேனே. முட்டப்பதி வாழும் எங்கள் வைகுண்டமே உம்மை கிட்ட வந்து அனுதினமும் சரணடைந்தேன். முட்டப்பதி வாழும் எங்கள் வைகுண்டமே உம்மை கிட்ட வந்து அனுதினமும் சரணடைந்தேன். பட்ட நல்ல பானை மரமும் பால் சுரக்க வைத்திடுவாய். பட்ட நல்ல பானை மரமும் பால் சுரக்க வைத்திடுவாய். வைகுண்ட சுவாமியே வரமருள்வாய். வைகுண்ட சுவாமியே வரமருள்வாய். பவித்தரனே போல பரம்பொருளே கிட்ட வந்து கொண்டு நாம காட்டி நின்றேனே. தீர்த்த கரையோரம் அமர்ந்து கொண்டாய். திருவண்ணீர் கொடுத்து சுகமளித்தாய். தீர்த்த கரையோரம் அமர்ந்து கொண்டாய். திருவண்ணீர் கொடுத்து சுகமளித்தாய். அகழ்ந்த கலிதீர அவதரித்தாய். ஐயா அகழ்ந்த கலிதீர அவதரித்தாய். வாசலுக்கு சாரதியே பரம்பொருளே வாசலுக்கு சாரதியே பரம்பொருளே. பவித்தரனே போல பரம்பொருளே பவித்தரனே போல பரம்பொருளே கிட்ட வந்து கொண்டு நாம காட்டி நின்றேனே. துயர் ஓட வைப்பாய் எம் பெருமான் வைகுண்டமே வைகுண்டமே எழுந்தருள. பவித்தரனே போல பரம்பொருளே கிட்ட வந்து கொண்டு நாம காட்டி நின்றேனே. முட்டப்பதி அரசே மூல பரம்பொருளே முட்டப்பதி அரசே மூல பரம்பொருளே. ஐயா உண்டு. அந்த பக்கம் அப்படியே அசையாம இருக்காங்க. அதாவது என்னதான் யார் வந்தாலும் சரி, எப்படி பாடினாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஐயாவுடைய பிள்ளைங்க கட்டை மறக்க கூடாது. கட்டுன்னா என்ன? ஐயா சொல்லி தந்த கருத்துல ரொம்ப குறியா இருக்கும். ஏன்னா இது நம்ம இருக்கக்கூடிய உலகம் கலி யுகம் இல்லையா? கலி யுகம். இப்போ கலியுகம் ஏன் பேர் வந்து அகில திரட்டுல அற்புதமா சொல்லியிருக்காரு. கேட்டீங்களா வாசகம்லாம்? எல்லாரும் 10 நாளும் வந்தீங்களா வாசகம் கேட்க? யாரெல்லாம் வந்தா? சரி, யாரெல்லாம் வரல? அதான் கேட்டேன். ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லணும் இல்லையா? ஒண்ணுல வந்திருக்கணும், இல்லைன்னா வராம இருந்திருக்கணும். ஆனா வரல வரல ஆனா வந்தோம். இதுக்குள்ள ஒரு விஷயமே இருக்கு, சும்மா விளையாட்டுகள். அதாவது வராதவங்க வீட்டுல இருந்துட்டே நினைப்பாங்க, போனோம் இல்லையே, போயிருந்தா நல்லா இருக்குமா, ஐயாவுடைய அருளையும் பார்த்து வாகனத்தையும் பார்த்து ஐயாவுடைய திருநாமத்தையும் கேட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு வந்திருக்க மாட்டீங்க. ஆனா வீட்டுல இருந்து எண்ணம் ஃபுல்லா அங்கேயே இருந்திருக்கும்.
சில ஆளு வந்திருப்பீங்க, எண்ணம் எங்க இருக்கும்? வீட்டுல இருந்திருக்கும். கூட 2 சீரியலை பார்த்தேன் இல்லையோ, என்னைக்கும் இதே தானே படிக்காங்க, இப்படியும் சில ஆள் நினைச்சிருக்கோம். இங்க இருக்காது, அப்படி எல்லாம் எங்க அந்த ஏரியான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒண்ணு இல்லை, என்ன செய்யணும்? ஆமான்னு சொல்லணும். இல்ல இல்லைனாலும் என்ன செய்யணும்? சொல்லிடணும். பிடிக்கலனாலும் என்ன செய்யலாம்? சொல்லிக்கலாம். எல்லா உரிமையும் ஐயா அங்க என்ன இருக்காரு? தந்திருக்காரா இல்லையா? ஏடு தந்தேன் உன் கையில் எழுத்தாணியும் கூட தந்திலே. பட்டயம் தந்ததே பகைப்பின் பதராதே. வட்ட சாலையில் அழுகாமல் இருக்க. ஆருக்கும் பலராதே அச்சமில்லை என் மகனே. என் மக்களுக்கு எல்லா சிறப்பையும் தந்திருக்கேன். உங்க கையிலே உங்களுடைய சிறப்பை எழுதுவதற்கு என்ன தந்திருக்கேன்? ஏட்டையும் தந்திருக்கேன், எழுத்தாணியும் தந்திருக்க மக்கா. அதான் கலியுகம். கலியுகத்துல யார் யார் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இப்படி என்ன செய்துக்கலாம், இருந்துக்கலாம். அதுக்காக தரப்பட்டதான் புத்திங்க கூடிய ஒரு ஆயுதம். புத்தி போல புழைங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நம்முடைய ஐயா 1008 மாசியில திருச்செந்தூர் பால்கடல் அவதாரம் செய்த நம்ம அப்பன் தெட்சணம் என்று சொல்லக்கூடிய தென்பூமி ஆகிய தவ பூமியிலே பூவண்ணந்தோப்புல நமக்காக வந்து என்ன செய்தார்? தவம் செய்தார். சும்மா இல்ல, 6 வருஷம். அதுவும் எப்படி வந்து மனு சொரூபத்துல தாங்கி வந்தார். அதாவது ராவணன் சீதைய திருடிட்டு போலான்னு வந்தான். என்னென்ன இல்லாம டிசைனா என்ன பண்ணாரு? ஸ்கெட்ச் போட்டு பார்த்தாரு. கடைசியில பார்த்தாரு, என்ன ராமன் வேஷத்திலேயே போனா ஈஸியா பின்னால வான்னா வந்துருவா இல்லையா, போவோம் ராமன் வேஷம் எடுப்போம்னு சொல்லி ராமன் வேஷம் எடுத்தாராம். அந்த வேஷம் எடுத்த உடனே அவனுக்கு என்ன தோணிச்சு? இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ராமனுடைய மகத்துவம் அப்படி அப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்ன வேஷம் போடுறோமோ அந்தந்த நிலைக்குன்னு சொல்லி ஒரு அற்புதமான சிறப்பை தந்திருக்காரு. அது போலதான் இந்த மனுஷேனி ஒரு தன்மையில வந்துட்டோன்னு வைங்க, நமக்கு என்ன வந்துரும்? அங்கிட்டு இங்கிட்டும் தாவுறதுக்கு வரும். இப்படி சொல்லணுமா இல்ல இப்படி சொல்லணுமா இல்ல இப்படி சில ஆள் என்ன செய்வா, ஆட்டுற மாதிரி எல்லாம் புத்தி என்ன செய்யும், அங்க போகும். அதனாலதான் நம்ம ஐயாட்ட என்ன கேட்போம்? ஐயா நல்ல புத்தியே தாங்க சொல்லுவாங்க. என்ன உங்க ஐயால கும்பிடுறவங்களுக்கு புத்தியே இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் வாயில அடிச்சு நல்ல புத்தி தாங்கன்னு கேக்குறீங்களே? யாராவது சொல்லியிருக்காங்களா உங்க காதுபட? என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம், வாசிக்க இடத்துல, கச்சேரி இடம் சரி, ஐயாவுடைய தளத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாப்பு கேட்குங்கிற பேர்ல ஐயா நல்ல புத்தியை தரணும், ஐயா எங்களுக்கு பொறுமை தரணும், ஐயா நாங்கள் ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணு கொண்டு சொல்லுங்க. நிரப்பா இருக்கணும். நிரப்பா எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரும் நிரப்பா இருக்கும். அவன் சொல்லி நம்ம என்ன கேட்க, அப்போ கேட்போம் பொறுமையா தாரம் ஐயா நல்ல புத்தி. ஏன் கேட்கிறோம்? நம்ம புத்தி ஒரே நிலையில என்ன செய்யாது, இருக்காது. இந்த இடத்துல இருக்கிற போது ஐயாவுடைய அருள் அப்படியே எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படி ஊற்றா பெருகும். ஆனா கொஞ்ச நேரம் தாண்டிட்டோம்னா புத்தி மாறிடும். அந்த அளவுக்குள்ள கலியுகத்துல இருக்கிறோம். ஆனா ஐயா நம்முடைய போல ஒரு மனு ஒரு தாங்கி நமக்காக 6 வருஷம் தவமிருந்த தென்பதி ஆகிய தட்சணா பூமியினுடைய வளத்தை பற்றி பாடல எங்களது இசைக்குழு சகோதரி திருமதி பொன்னரசி அவங்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அம்மா மாறலாம், நம்ம அழுவதானே இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளையில வந்திருக்க 2 அண்ணா அங்க இருந்து நல்ல உற்சாகப்படுத்துங்க. சரியா ஐயா? தேரோடும்
ஐயா கை தட்டின 57 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. சில பேர் அப்படி என்ன செய்திருவோம், எல்லாருக்கும் உள்ளதானே, நாளை இவன் நல்ல விடிய விடிய பாடுவா, நாளைக்கு நம்ம போனா வீட்டுல பாலுகாரனுக்கு நம்ம தானே கொடுக்கணும், பிள்ளை காலையில ஃபீஸ் கேட்டா நம்ம தானே கொடுக்கணும், என்ன பண்ணேன்னு இப்படி நிறைய பேருக்கு என்ன செய்யும், விதவிதமா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன ஓடுனாலும் சரி, ஏன்னா இங்க வந்தவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இல்லையா. அதை நீங்க எங்களை விட, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், ஆனா எங்களை விட அதிகமாக ஐயாவுடைய பலன் பெற்று உயக்கூடிய சிறப்பை நீங்க எல்லோரும் பெற்றிருப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால இருக்கிற 2 மணி நேரம் எங்க யாருக்குதான் துன்பம் இல்லை? இந்த உலகத்துல துன்பம் இல்லாத ஆள் இருக்கீங்களா? இல்லவே இல்லை. இந்த மாடி மேல கோடி கோடியா தேடி வச்சிருக்கவனுக்கு என்னதான் துன்பங்கிறது உண்டு. என் குடிசை வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவருக்கும் என்ன, ஏதோ அந்த அளவு டிகாஷன் காஃபியில் அளவு மாதிரி அளவுதான் வித்தியாசப்படும், அல்லாம மாற்றமே இல்லை. ஏன்னா யாரும் அந்த கர்மம் இல்லைன்னா அந்த பூலோகத்துல நம்ம இப்படி வந்து இருக்கக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பூமியை என்ன சொல்லிட்டாரு ஐயா, கலி கர்ம கலின்னு சொல்லிருக்காரு. கர்ம கலி யுகத்திலேயாக்க நாம வந்து இருக்கிறோம். அப்போ நான் மறுபடியும் அங்கேயே கேட்கிறேன், கேள்வி எல்லாம் கேட்கன்னு கவலைப்படாதுங்க. உங்க பிள்ளையா நினைச்சு கேள்வி எல்லாம் கேட்காதமோ அப்படின்லாம் சொல்லட்டான், மன்னிச்சுக்கிட்டு என்ன செய்திருங்க, ஒரு பதில சொல்லிருங்க. கலியுகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறையை ஐயா இளத்திரட்டம்மான்னு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா ஐயா அழகா சொல்வார், கலி என்றால் கலி எல்லாமே கணையாடி வேண்டாமே, வலுமாய நினைவதுதான் மாய்மாலோ என் மகனே, ஆனதால் ஆயுதங்கள் அம்புதடி வேண்டாமே, மானமாக இருந்தால் மாட்டுங்க நீ தன்னாலே, களி எல்லாம் எலி எல்லாம் மக்கா அதை அடிச்சு கொண்டுலான்னு வெட்டு குத்தியோ இல்லைன்னா ஒரு கம்போ கணையோ தேவையே இல்லை. கலின்னா எங்கேயோ இல்லை. நம்ம சொல்லுவா வீட்டுல தாய் 4 பசங்களோடு சுத்தக்கூடிய தாயில ஒரு தாய் சொல்லுவா, என் பிள்ளை நல்லதான் வளர்த்தேன், அருமையா வளர்த்தேன், என் பிள்ளை போல உலகத்துல ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது, ஆனா இந்த 3 பிள்ளைங்க பசங்க சுத்துறான் பேரு, அந்த பயலோட சேர்ந்துதான் என் பிள்ளை நாம போயிட்டான் அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு அம்மா. இன்னொரு அம்மா சொல்வா, என் பிள்ளைய நல்லாதான் வளர்த்தேன், பின்ன மீதி ஒரு 3 பேர் காவாலி பசங்க சுத்துறான் இல்லையா, அவன் கூட சேர்ந்துதான் என் பிள்ளை, ஏன்னா இது கலியுகம், கெட்டு போயிட்டான். ஆமா, இது எல்லா இடத்துலயும் எல்லா தாயும் சொல்றதுதான். எந்த தாய் தான் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாளா? சொல்லுங்க. இல்ல, எந்த தாய் என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு, காக்கைக்கே பொன் குஞ்சுன்னு சொல்ற. அப்போ 7 அறிவு உள்ள மனுஷங்களுக்கு விடுவோமா? நம்ம விட மாட்டோம். அப்போ கலி எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு நாம சொல்றோம். ஆனா ஐயா சொல்றார், மக்கா கலி என்றால் மாய எண்ணம். மாய எண்ணம் எங்க இருக்கும்? எல்லாரும் உள்ளத்திலயும் வரும். ஏன்னா மனம்ங்கிறது இருந்தாலே அங்க கலி என்ன செய்துரும், உட்கார்ந்துரும். அதனாலதான் ஐயா சொன்னார், பொய்யரோடு அன்பே பொருந்தி இருக்காதே, மையரோடு அன்பே மேவீரோ என் மகனே, பொறுமை பெரிது பெரிய தீரும் மகனே, தருமம் பெரிது தாங்கீரோ என் மகனே, இது வைகுண்டருக்கு நாராயணர் கடலுக்குள்ள வச்சு சொல்றார். தங்க மகனாகிய வைகுண்ட நாதனுக்கு எம்பெருமான் நாராயணமூர்த்தி கடலுக்குள்ள வச்சு சொன்ன விஞ்சைன்னு சொல்லக்கூடிய உபதேசமாக்கும். இததான் ஐயா வந்து அதையெல்லாம் அப்ளை பண்ணி, அதாவது சும்மா சொல்றதோட விடல. நம்முடைய அப்பன் என்ன
வார்த்தையால சொல்றதோட விடலங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த மண்ணில நமக்காக வந்து அந்த வார்த்தையினுடைய இலக்கணத்தை அவரே அனுபவிச்சு அதையே பாடுபட்டு அதனுடைய அனுபவத்தை நமக்கு என்ன செய்தார்? மக்கா நீ என்ன செய்யாத, கோபப்படாத. கோபம் ஏன் படக்கூடாது? சில வீட்டுல சோறு பொங்கி அந்த அம்மா கொடுக்கும், ரசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். திடீர்னு ஒரு கல்லோ இல்ல ஒரு முடியோ, இப்பெல்லாம் கல்லெல்லாம் கிடையாது, கல் குருணை நீக்கப்பட்டது, பட்டை தீட்டப்பட்டது, பளிச்சுன்னு பல்லாட்டு வெளிச்சிட்டு இருக்கும். அதனாலே பாதி பேருக்கு சீவம் எல்லாம் என்ன போயிட்டு இல்லாம போயிட்டு, சாப்பாடுதான் நமக்கு மொத்தமா அழிவு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுல ஒரு செடி விழுந்துட்டுன்னு வைங்க, சில ஆளுக்கு முகத்தை பார்த்தா அதோட அழிஞ்சா இடையில நின்னது. சில வீட்டுல இப்பம்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல பறக்கும் பிளைட், எங்க பறக்கும்? இந்த டோனி சிக்ஸர் அடிக்கிற மாதிரி போகும். இன்னைக்கெல்லாம் அப்படி சிக்ஸர் யாரும் என்ன செய்ய முடியாது, அடிச்சா நாளைக்கு சாப்பாடு இல்ல இல்லையா? இந்த கோபம் ஏன் வரக்கூடாது? ஐயா சொல்றார், கோபம் அது உங்களுக்கு கொல்லும் கொலைகளவு உங்களுக்கு கொல்லும் ஆயுதமாயிருக்குதடா. ஆசையது உங்களுக்கு மத தோஷம் இருக்குதடா. மண்ணில் ஆசையது உங்களுக்கு மாற்றானாயிருக்குதப்பா. அதனாலதான் ஐயா சொன்னார், கோபம் உங்களை கொல்லும், அடுத்தவரை கொல்லாது. அவருக்குதான் என்ன செய்யும்? பிபி சுகரு இல்லாத வியாதி எல்லாம் வரிசையா வரும். அப்பன் ஒவ்வொரு விஷயத்தை இங்க சும்மா சொல்லல, எடுத்துக்கட்டில இங்க சொல்ல வரல. ஐயா அதை அனுபவிச்சார், அதை மக்களுக்கு சொன்னார். அப்ப இதை அவங்க என்ன செய்வாங்க இல்லையா? வாழ்றதுக்கு வழி தந்து இந்த உலகத்துல பிறப்ப தந்த ஒருவன் பிரச்சனை தந்திருந்தானா தீர்வையும் தந்திருப்பாரா இல்லையா? அப்படிதான் சொன்னார் ஆதி வைகுண்டன். அந்த தங்க மகன் வைகுண்டர் எப்படி பிறந்தார், எங்க பிறந்தார் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எங்க ஐயா அவதாரம் எடுத்தார்? எப்படிங்க ஏதோ வந்தோம் நாங்க ரூபாய் வாங்கிட்டு போனோம்னு இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. எம்மா நீங்களா சொல்லுங்க பாரு. அம்மா சொல்றாங்க பாருங்க. எம்மா நீங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு முதல் ஓப்பனிங்ல ஒரு பரிசு. என்னுடைய தந்தை அகிலத்திரட்டு புலவர் கு. சங்கரபாண்டியன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் புத்தகம். 100 ரூபாய் தான் கொடுக்க முடியல, இருந்தாலும் அம்மாவுக்கு என்ன செய்வோம்? ஐயாவுடைய வாங்க வாங்க இல்லையா, சும்மா ஏதோ சொல்லிட்டு போ போ அப்படின்னு இல்லாம கேட்ட உடனே ஒரு அன்பான பிள்ளைக்குன்னு பாருங்க, நல்ல கை தட்டுங்க. இத சொல்ல வேற செய்யணுமா? ஐயாவோட பேரு தங்கம். சாமி தொப்பு பார்த்து ரெடியா இருந்துருங்க. கும்மி எல்லாம் நல்லா தட்டணும். உங்களை மாதிரிப்பட்டவங்க தான் தட்ட முடியும். இப்ப என்ன மாதிரி உள்ளதை தட்டா இப்படி லைட்டா ஒரு இடி இடிச்சா அந்த பக்கம் என்ன செய்யும்? விழுந்து கிடக்கும் இப்ப உள்ள பிள்ளைங்க. அதனால இப்படிதான் பழைய இடத்துல போய் கும்மி தட்டை வாங்கினா ஒருத்தர் வரே கிடையாது. கடைசி ஒரு அம்மா 80 வயசு வந்து நின்று எனக்கு பயம் உண்டாயிட்டு, ஆஹா சாமி தொப்புல வந்து இருந்துகிட்டு ஒரு ஆளை இழுத்து கீழே தள்ள மாதிரி ஆயிடக்கூடாத, எனக்கு பதவச்சுட்டே இருந்தா. நான் கடைசி வரைக்கும் ஒவ்வொன்னா புட்டா மாதிரி வெளியே போகுது. எல்லாம் 20, 30, 40, அந்த 80 தான் கடைசி வரைக்கும் நின்று என்ன செய்யுது? அடிச்சுட்டு நின்று. ஏன்னா பெலம் சாப்பாடு இல்லையா? அற்புதமா சொன்னாங்க. திருச்செந்தூர் வாரிக்குள்ள எம்பெருமான் பார்க்கடல்ல முப்பொருளும் ஒரு பொருளாக திருவுருவாக வந்தவர் தான் நம்முடைய அப்பன் ஆதி வைகுண்ட நாராயணன். அவருடைய புகழ் உங்களுக்காக. மங்காத வழி நமக்கு தந்தாரே, தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்காத வழி நமக்கு தந்தாரே, ஆயிரத்தாள் மகரத்தாய் வயிற்றினிலே
வழி நமக்கு தந்தாரே. பருவமது கொண்டிருந்த மாமலியே தன் கால் கொண்டு உலகளந்து தலையளந்து. பருவமது கொண்டிருந்த மாமலியே தன் கால் கொண்டு உலகளந்து தலையளந்து. பருவமதை போக்க வந்த நாரணதா, பருவமதை போக்க வந்த நாரணதா, தரும பெரிய வைகுண்டமாய் வந்தாரே. தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்காத வழி நமக்கு தந்தாரே. ஆயருக்கு வந்த துயர் போக்கிடவேதான், ஆயருக்கும் ஐவருக்கும் கண்ணனாய் வந்தார். ஆயருக்கு வந்த துயர் போக்கிடவேதான், ஆயருக்கும் ஐவருக்கும் கண்ணனாய் வந்தார். மண் கண்ணி கொடுக்க வந்தார் தருமமதாக, மண் கண்ணி கொடுக்க வந்தார் தருமமதாக. உலகில் வைகுண்டமாயாரோ, தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்காத வழி நமக்கு தந்தாரே. நாரண என்று தோன்றும் ஆதியானவன், காரண யுகத்துக்கெல்லாம் சோதியானவன். நாரண என்று தோன்றும் ஆதியானவன், காரண யுகத்துக்கெல்லாம் சோதியானவன். பூரண நாரணனும் நாரிபாகனும், பூரண நாரணனும் நாரிபாகனும். நாரண ஈஸ்வரன் வைகுண்டமானார், தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்காத வழி நமக்கு தந்தாரே. ஆயிரத்தாள் மகரத்தாய் வயிற்றினிலே, ஆயிரத்தாள் மகரத்தாய் வயிற்றினிலே, 1008 மாசி 20 1008 மாசி 20 தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்காத வழி நமக்கு தந்தாரே. தங்க மகன் வைகுண்ட பிறந்தாரே. மங்கா